ஸோ குட் மார்னிங். இதுதான் பாருங்கள் வர்க்காலா பீச்சோட டாப் வியூ. நான் ஒரு கிளிஃபில் நிற்கிறோம். திஸ் இஸ் த நார்த் கிளிஃப். இதுதான் வந்து நார்த் கிளிஃப். இந்த பக்கம் தான் ஏதாவது கடைகள் எல்லாம் இருக்குது. நம்ம சாயந்தரமாக அங்கே போவோம். ஸோ இப்போ நான் வந்து மேலே நிற்கிறோம். கிளிஃப்க்கு மேலே தண்ணியும் வானமும் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட்டு கீழே போகிறோம். இப்போ வந்து நாங்கள் அப்படியே கிளிஃபில் நடந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வரும்போது பக்கத்துலாம். ஆமாம், நம்ம ஈவினிங்கும் ஒரு ரவுண்டு வருவோம். அப்போ நாங்கள் பார்ட்டி வைப்பில் இருக்கோம். சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டு. ஸோ கிளைமேட் வந்து வெயில் இல்லை, அதனால் நாங்கள் தப்பிச்சோம். நல்லா இருக்குது. வெயில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்ககிட்ட சன்கிளாஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 00 காமிக்குது. 8:42. 8:42 11 மணிக்குள்ளே நம்ம ரூமுக்கு போயிட்டோம். அப்போ தான் நம்ம ரூமை வந்து வெக்கேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு பீச்சில் வர ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணுறோம். ரூமை வெக்கேட் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறோம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கலாம்டா. ஸோ கிளிஃப்லேருந்து அப்படியே ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்குது ஸ்டெப்ஸு. அதனால் பிரச்சனை இல்லை. சேட்டா ஒரு சாய் கிட்டுமோ? சாய் எல்லாம் கிட்டாது. திஸ் இஸ் வர்க்காலா பீச். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு வராதிங்க. எல்லாம் மினி கோவா சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. கோவா வைப்லாம் இல்லைங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்ற இடத்தையும் காட்டுறோம். இது மினி கோவான்னு சொன்னவங்க வந்து இதுக்கு முன்னாடி கோவாக்கே போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக தானே இருக்குது. எனக்கு பிரச்சனை நிறையா இருக்கா? நல்லா இருப்போம் எல்லோரும். இப்போ நம்ம அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி இப்படி வந்தாச்சு. பீச் பார்க்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு ஸ்பாட்டில் போய் பார்க்கலாம். அட்வென்ச்சரான ஒரு டிரைவ். தம்பி தான் வந்து கூகுள் மேப் பார்த்தா அப்படி. சோ கூகுள் மேப் பார்த்துட்டு இவட வரணும் அட்வென்ச்சர் ஆனோம் அப்படி எல்லாம் பேசினா. அப்படி அட்வென்ச்சர் ஆனோம் இவட போட்டும் அப்படி எல்லாம் பேசினா. இப்போ செங்குத்தான் நின்றுட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க எப்படி நிக்கிறேன் பாருங்க. இப்போ அங்க போய் திருப்பிட்டு நான் கீழே போனோம். மலை மேல நாங்க இப்படி இருக்கோம். இப்ப பாருங்க நான் ரூட் காமிக்கிறேன். நீங்க அப்படியே அதிர்ச்சி ஆக போறீங்க. படத்துல வீட்டுக்குள்ள போற மாதிரி நாங்க போல. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? பார்த்துட்டு இருக்கீங்களா? எங்க கூட்டம் வந்து நிப்பாட்டி இருக்கானுங்க பாருங்க. This person இதோ இவன் தான். ஈ சேட்டா அவட போகணும் இவட போகணும் என்று சொல்லி இவட நிக்க வைக்கும். கார் சூப்பருங்க. ஒர்த்து எக்ஸான் வாங்கிக்கோங்க. Actually, சூப்பரான காரு. அப்படியே மேல இப்படி ஏறலாம். அப்படி our VJ Master is selling our car for 8 lakhs only. Yes. So if anyone required this car, kindly contact VJ Master. VJ Choreographer in Instagram. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா ஜடாயு. அதாவது ராவணன் சீதாவை கடத்திட்டு போகும்போது அந்த ரெக்கையை வந்து கட் பண்ணி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த விழுந்த இடம் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மேலே கேபிள் கார் போயிட்டுருக்கு. கேமராலாம் தெரியுதா தெரில. ஸோ மேலே அப்படியே கேபிள் கார்லேயும் போகலாம், நம்ம வாக்கிங்லேயும் நடந்து போகலாம்.
நான் இப்படி நார்மலாக இப்படி இருக்கேன்ல. ஜட்டாயு எர்த் சென்டர். ஆனால் பயங்கரமாக டிக்கெட்ஸ் வாங்குறாங்க. ஆமாம், 2 டிக்கெட், உள்ளே போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டு, வெளியே இருக்கிறதுக்கு ஒரு டிக்கெட்டு, உட்காந்தா ஒரு டிக்கெட்டு, நின்னா ஒரு டிக்கெட்டு. கிட்டத்தட்ட 550 ரூபா ஒரு ஆளுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஜட்டாயாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்த ஒரே தார் பார்க்கிங்க்கு ஒரே டிக்கெட், அப்புறம் வந்து உள்ள என்ட்ரி ஆகணும்னா ஒரு டிக்கெட். ஸோ நாங்கள் 3 பேர் வந்து 750 டிக்கெட். ஸோ இப்போ வந்து ரோப் லைனில் போகணும்னா அதுக்கு ஒரு டிக்கெட், வாக்கிங்கில் போகணும்னா அதுக்கு ஒரு டிக்கெட். ஃபுல் காசு கிட்டத்தட்ட 550 ரூபா டிக்கெட் ஒரு ஆள். அதான் சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த டிக்கெட்டுக்கு இது வர்த்தா இல்லையா நாங்கள் சொல்லுவோம். காத்திருப்போம். இங்க ஒரு கவுண்டர்ல உட்காந்தோம், அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் இங்க உட்கார வச்சாங்க. ஃபுல் பிஸ்னஸ் தாங்க. ஸோ இந்த கடையில் ஏதாவது சேல் ஆகிறதுக்காக இங்கே நம்ம ஒண்ணுமே இல்லை. நடந்து போறதுக்கு 350 ரூபா டிக்கெட் கேட்டாங்க. ரோப் கார்ல போறதுக்கு 550 ரூபா டிக்கெட் கேட்டாங்க. நாங்க வந்து சரி 200 ரூபாய் தானே மிச்சம் அப்படின்ட்டு ரோப் கார் டிக்கெட் வாங்கி உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு டே இங்கே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்படி மட்டும் முடியக்கூடாது, முடிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு தயவு செய்து வாக்கிங்ல போயிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லைன்னா காலையிலேயே ஒரு 7 மணிக்கா வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க ரோப் கார்னர் போயிடலாம். 7 மணிக்கு 10 மணிக்கு போயிடுங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஓகே மலேசியாவில் போகணும் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் போகிறோம். அதே மாதிரி நான் மலேசியாவில் போல இப்போ கூட்டம் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் வெயிட் பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு நடந்து போயிருங்க. முக்கியமாக இந்த இடத்துல காஃபி குடிச்சாதீங்க. பட் மலேசியாவில் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். காஃபி கொஞ்சம் சுமார் தான், கூட்டம் கம்மி தான். கூட்டம் கம்மி. வாழ்த்துக்கள். போய் எடுக்கிறோம். மேலே போய் எடுக்கிறோம். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். வண்டி சுற்றுதா, மேலே போக போகிறோம். மேலே கிளைமேட்டு இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So this is our car, cable car, rope car. இது 2வது பூண்டுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம். ஆவலுடன் அவளுடன் காத்திருப்போம். காத்திருப்போம். ரோப் காரில் மேலே போயிட்டுருக்கோம். மண்டலால போகிற மாதிரி இருக்கு. இதுதான் ஸ்டெப்ஸோ? இங்கே ஏற விடுவாங்களா கேட்டானா? கிளாரிட்டிக்காகவே கேட்டேன். How you feeling? ஜாலியாக இருக்கு. லைட்டாக பயமாக தான் இருக்கு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் தற்பொழுது வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார். நல்லா இருக்கு. டான்ஸ் ஃப்ரீக் சேவை உங்களை அன்புடன் வரவேற்கும். கல்லுக்கு தெரியுதாடா? பாறை மட்டும் தான் தெரியுது, கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே. அந்த பக்கம் இருக்குண்ணா. அதான் ஜன்னல் வியூவா? அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இதில் போயிருந்தா ஜன்னல் வியூ வச்சிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அது நின்றுச்சுன்னா இங்க பாருங்க, இங்க யாரும் வந்து ஹெல்ப் கூட பண்ண முடியாது இந்த கீழ இருந்து. ஆமாம். ஏனி போடுவாங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கழுகு சற்று நேரத்தில் வரப்போகிறது. கேமராக்குள் கேமரா.
வியூ பாருங்க எப்படி இருக்கு. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மேலே வந்துட்டோம். இறங்க போகிறோம். வெயிட் பண்ண return also same ticket. டிக்கெட் பத்திரம் வச்சுக்கலாம் தம்பி. ஒரு 5 நிமிஷம் மேலே வந்தோம். நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி தான் இருந்தது? சூப்பர், நைஸ். ஜெயின் வீல்ல கூட. ஆமாம், வர்க்காலா பக்கத்தில் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த ஜட்டாயு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வர்றதுக்கு வந்து 1 hour ஆகும். அண்ட் கேபிள் கார் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே தாங்க. நீங்கள் கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். அருமையான ஒரு இடம், அருமையான ஒரு சிலை, பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கு? ஃபோட்டோ செஷன்ஸ் வந்து செம்மையாக எடுக்கலாம். இங்கே கேபிள் கார் வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் வந்தோம். இப்போ மறுபடியும் போக போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். Vixen on the beat. ஸோ ஜட்டாயு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வேறு லொக்கேஷன் போக போகிறோம். சன்செட்டுக்கு வந்து பீச்சுக்கு போயிடலான்னு இருக்கோம். கீழே இறங்கிட்டு இருக்கோம் ரிவர்ஸில். ஸோ சூப்பரான வியூ உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். சூப்பர், அருமையாக இருக்கிறது. அவங்களும் நம்மளை பார்ப்பாங்க, நம்மளும் இப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இப்படிதான் நம்மளும் போயிட்டுருக்கோம். அப்படிதான் ஹனுமான் ஃபாஸ்ட்டாக போகிறாப்புல. நல்லா இருக்கு. பிடிச்சி
எடுக்கலாம்னு சொன்னவரே மறுபடியும் எடுத்து vlog பண்ணிருக்காரு. அருமை. ஆனா எந்த நம்பிக்கையில நாங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல. பட் ஆல் காட்ஸ் கிரேஸ். எங்க தளபதி மனுஷனோட இன்டெலிஜென்ஸ். நான் அப்படின்னு பாருங்க. வாவ் 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 fantastic. இந்த பக்கம் பேக் வாட்டர், நடுவுல ரோடு, இங்க பாருங்க கடல், அங்க பாருங்க நடுவுல நாங்க. வேற மாதிரி எங்கேயா நிப்பாட்டலாம், சன் போயிடும். இந்த வியூ பாருங்க மக்களே, என்ன வியூ இது. சன்செட்டு, கடல் பாருங்க எப்படி இருக்கு. பா இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு. கிளாசிக், செம்மையா இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அது சூப்பர். கப்பில் பீச் வந்தால் மறக்காம சன்செட்டுக்கு வாங்க. இந்த பக்கம் வந்து பேக் வாட்டர்ஸ் இருக்கு, அப்படியே நடுவில் ரோடு போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல், சன் செட் ஆகிட்டு இருக்கு, செம்மையா இருக்கு. இவ்வளோ ஒரு அழகான இடத்துல இருக்கேன் அப்படின்றது பாருங்க, செம்மையா இருக்கு இடம். எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க பீச்சு. பார்த்தீங்கன்னா கப்பில் பீச், அந்த பக்கம் வந்து பேக் வாட்டர்ஸ் இருக்கு, நடுவில் ரோடு. ஒரு சன்செட் இப்போ தான் பார்த்து முடித்தோம், கிளாஸாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. சூப்பரான ஒரு சன்செட் பார்க்கலாம், அதை மட்டும் நான் கேரண்டி தரேன். அருமையாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன பேக் வாட்டர்ஸ் இருக்குங்களா, அப்படியே பேக் வாட்டர்ஸ்லேருந்து அப்படியே ரோட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடல், செம்மையாக இருக்கு. ஸோ நார்த் கிளிஃப் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எஸ்ஸு வேறா இங்கே ஸ்டே இருக்கு. பேம்பு வில்லேஜ், சீ ஃபேஸ் காட்டேஜ். எந்த பப்புக்குள்ளே போகிறடா? நார்த் கிளிஃபில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஒரு டைம் பாஸ்க்கு வந்துட்டு வரலாம். நீங்கள் நல்ல ஒரு சீ ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பார்ட்டி மூடில் என்ஜாய் பண்ணணுன்றா தான் இந்த இடத்துக்கு வாங்க. அதுவும் நான் போடுற கூகுள் மேப்பில் யாருமே வராதீங்க, தயவு செய்து வராதீங்க. டே 5ல் இருக்கோம். தேக்கடிலையும் ஆகட்டும், வாகமன்லையும் ஆகட்டும், வர்க்காலையும் ஆகட்டும், தோசை பொரோட்டா. இது சாப்பிட்ற ஆளாக இருந்தால் மட்டும் இந்த பக்கம் வாங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப
கஷ்டங்கள். வெறும் தோசை பரோட்டா அதை மட்டும் தான் சாப்பிட்றோம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வரவே வராதீங்க. நன்றி, வணக்கம். கடலைக்கறி இருக்கு, அது ஏதாவது ஒரு கடையில நான் நினைச்சேன் புட்டு கிடைக்கும், ஆப்பம் கிடைக்கும், கடலைக்கறி உண்டு, நாங்க முட்டை கேரளால கறி இல்லைன்னு உண்டு. நினைக்கிறேன், வேற எங்கேயோ இருக்கோம். இது எதுவுமே கிடைக்கல. வெறும் தோசையும் பரோட்டாவும் தான் சாப்பிட்டு இருக்கோம். தோசை பீஃப். இன்னும் அந்த நேந்திர வாழை சிப்ஸ் என் கண்ணுல கூட நான் பார்க்கல. தேங்க்யூ, டோன்ட் கம்.